வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க செல்லத்தங்கையா பேசுறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன குட்டி கதைன்னு பாத்தீங்கன்னா, முயல் ஆமை கிட்ட தோத்து போய் அந்த விரக்தியிலே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம யாரையாச்சும் ஜெயிச்சாகணும் அப்படின்னு அதுக்கு தோணுச்சு. அப்போ வழியில வந்த முள்ளமன்றியை பார்த்து, நீ என்னோட ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறியா, உன்னாலாம் என்னை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அதை பார்க்குற நேரம் பூரா அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தொந்தரவு தாங்க முடியாம அந்த முள்ளமன்றியும் இப்போ ஓட்டப்பந்தயத்துக்கு ஒத்துக்குச்சு. நாளைக்கே போட்டி வச்சுக்கலாம், நான் ரெடி அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து எப்படிரா இந்த முயலை ஜெயிக்கிறது அப்படின்னு இந்த முள்ளமன்றிக்கு அப்படியே யோசனையாகவே இருந்துச்சு. என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நடந்த போட்டியில் ஆமை கூட போட்டி நடக்கும்போது இந்த முயல் தூங்கிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பாக தூங்காது, வேகமாக ஓடி ஜெயிச்சிடும். அதனால் இதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த முள்ளமன்றியோட மனைவி அங்கேருந்து வந்து, என்னங்க ஒரே யோசனையாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை, அடிக்கடி ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறியான்னு இந்த முயல் என்னை கிண்டல் பண்ணிச்சுன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி நான் ஒத்துக்கிட்டேன், நாளைக்கு போட்டிக்கு தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அதான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ச்சு. அப்போ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க. இந்த முயலை ஜெயிக்கணும்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ராஜதந்திரம் பண்ணி ஆகணும். அதனால் நான் சொல்கிற ஐடியாவை கேளுங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்ச்சு. என்ன ஐடியான்னு இந்த முள்ளமன்றியும் ஆவலாக கேட்டுச்சு. அப்போது அந்த மனைவி சொன்னிச்சு, ஒன்றும் இல்லை, நாளைக்கு போட்டி துவங்கும் போது அந்த ஆரம்ப போட்டி எல்லையில் நானும் முயலும் நிற்கிறோம். போட்டி அறிவித்தோடனே நான் காட்டுக்குள்ளே இருக்கிற புதருக்குள்ளே ஓடி மறைஞ்சிட்றேன். என்னையை நிச்சயமாக அந்த முயல் என்ன பண்ணும்னா, என்னையை பார்க்கறதுக்கு என் பின்னாடியே வந்து நான் எங்கே இருக்கேன்னு என்னை தேடும். இந்த டைமிங்கில் நீங்கள் ஜெயிச்சிருங்க அப்படின்னு ஐடியா பண்ணுச்சு. நல்ல ஐடியாவாக இருக்குது, நாளைக்கு இதே ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அடுத்த நாள் போட்டி அறிவித்தாங்க. அதே மாதிரி பெண் முள்ளமன்றியும் அந்த முயலும் ஆரம்ப கோட்டை எல்லையில் நின்றுச்சு. போட்டி அறிவித்தோன்னே இந்த பன்றி காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிருச்சு. இந்த முயல் ஏதோ குறுக்கு வழி பார்த்து இந்த முள்ளமன்றி ஜெயிக்க போகுது, அது என்ன வழின்னு தான் பார்த்துருவோமே அப்படின்ட்டு அந்த முள்ளமன்றி போன திசையிலே போச்சு. அது எங்கன்னு தேடிச்சு, அதால் கண்டுபிடிக்க முடியலை. திரும்பி வந்து இவன் குறுக்கு வழியில் ஜெயித்தாலும் விதிப்படி அது தவறு, நம்ம நேர் வழியில் போய் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வந்து திரும்ப அந்த நேர் வழியிலே போய் ஜெயிக்க போகிற நேரத்தில் அந்த முள்ளமன்றி எல்லைக்கோட்டை தாண்டிடுச்சு. அது ஜெயிச்சாதான் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட எவ்வளவுதான் தனித்திறமைகள் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவன் ஜெயிச்சிருவானோ, இவன் ஜெயிச்சிருவானோ, இவன் வேறு மாதிரி யோசிக்கிறானா, அவன் எப்படி யோசிக்கிறான், இப்படி நம்ம அடுத்தவங்களை பார்த்தே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இலக்கை நோக்கி நம்மள்கிட்ட இருக்கிற தனித்திறமை மேலேயும் தன்னம்பிக்கை மேலேயும் நம்பிக்கை வச்சு நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணித்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாங்க. இதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி.